This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதில் ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாகற்காயின் பயன்கள் மற்றும் நன்மை தீமைகளை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காய் என்னதான் கசப்பாக இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. ஏன்னா பாகற்காயில் குறிப்பாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமான பிரச்சனையை சரி பண்ணும். சின்ன பிள்ளைகள்லேருந்தே இதை கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வரக்கூடிய வியாதிகள் வராமல் தடுக்கலாம். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். பாகற்காயின் முக்கிய நன்மைகளில் ஃபஸ்ட்டு ஒன்று நீரிழிவு நோய். பாகற்காயில் உள்ள பைட்டோகெமிக்கல் மற்றும் மோர்சின் போன்றவை இரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை குறைக்க உதவுதுங்க. எனவே நீரிழிவு நோயாளிகளுக்கு இதை ஒரு சிறந்த உணவாக சொல்கிறாங்க டாக்டர்ஸ். செகண்ட் ஒன் நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கொடுக்குதுன்றது பார்க்கலாம். பாகற்காயில் விட்டமின் சி மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்குது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுது. இதனால தான் பாகற்காய் அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த காயிலிருந்தே கிடைக்குது. அடுத்தது செரிமானத்துக்கு நல்லது. பாகற்காயில் உள்ள நார்ச்சத்து செரிமான அமைப்பை சீராக இயக்க உதவுது. மலச்சிக்கல் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளையும் தடுக்குது. அடுத்தது தோல் ஆரோக்கியம். பாகற்காய் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது சர்ம பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க உதவியாக இருக்குது. பார்வைத்திறன் மேம்பாடு. பாகற்காயில் உள்ள பீட்டா கரோட்டின் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் பார்வைத்திறன் மேம்பாடுக்கு உதவுது. ஸோ அடிக்கடி கண் ப்ராப்ளம் வர்றவங்க பாகற்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட் சமநிலை. பாகற்காயில் பொட்டாசியம் மற்றும் பிற எலக்ட்ரோலைட்டுகள் நல்ல ஆதாரமாக இருக்குது. ஸோ இது உடலில் திரவ சமநிலையை பராமரிக்க உதவுது. இது வரைக்கும் பாகற்காயோட நன்மைகளை பார்த்தோம். இப்போ தீமைகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் விரும்பத்தகாத சுவை. பாகற்காயில் அதிக கசப்பு இருக்கிறதுனாலயே என்னமோ நிறையா பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஸோ பிடிக்காத உணவுகள் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது, எல்லாரோட இதுலேயும் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாகற்காய் தான். செகண்ட் ஒன் செரிமான பிரச்சனை. பாகற்காயை அதிகமாக உட்கொள்கிறதுனால வயிற்றுக்கோளாறு போன்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஒரு சிலருக்கு இது வயிற்றுப்போக்காகவும் இருக்கும். நீரிழிவு நோய்க்கு சிறந்தது தான். அதே சமயம் இரத்த சர்க்கரை அளவு குறைவாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது பாகற்காய் அதிகப்படியான நுகர்வு இரத்த சர்க்கரை அளவுகளில் ஆபத்தான வீழ்ச்சியை ஏற்படுத்தும். குறிப்பாக ஏற்கனவே நீரிழிவு மருந்துகளை உட்கொள்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை கொடுக்கும். லாஸ்ட் ஒன் முக்கியமாக கர்ப்பகால பெண்களுக்கு இருக்கும்போதோ இல்லை குழந்தை பெற்றதுக்கு அப்புறமோ யாராக இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் கசப்பு காயை உட்கொள்ளும் போது கர்ப்பிணி பெண்கள் பார்த்து கவனமாக தான் எடுத்துக்கணும். ஸோ கர்ப்பமாக இருக்கவங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இதை எடுத்துக்கக்கூடாது, அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. குறிப்பாக ஒரு சில மருந்து மாத்திரைகளை அடிக்கடி டெய்லி தொடர்ந்து எடுத்துக்கிறவங்க
டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மருந்தோட இன்னொரு மருந்துங்கிறது ஒத்து போகாது. ஸோ இது வந்து பல பிரச்சனைகளுக்கு ஒவ்வாமை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொடுக்கும். டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க ஆலோசனையின் பேரில் வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use.